வியூவர்ஸ், தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சரவையில் பங்கு கேட்கும் தவாக கட்சியினர். வாங்க அது என்ன கதைன்னு இன்னைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். அமைச்சரவையில் யார் உட்கார வேண்டும் என்று விஜய்க்கு தெரியும் என மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற்ற தவாக செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசியுள்ளார் இணை பொதுச் செயலாளர் CDR நிர்மல்குமார். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தவாக தலைவர் விஜய் பங்கேற்றார். மேடைக்கு வந்த தவாக விஜய் விசில் அடித்து தொண்டர்களை உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டசபை தேர்தலில் தவாகவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தவாக நிர்வாகிகள் விசில் அடித்து வரவேற்றுள்ளனர். விசில் சத்தம் அதிகமாக எழுந்ததால் விஜய் காதை பொத்திக் கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் இணை பொதுச் செயலாளர் CDR நிர்மல்குமார், முதல் தேர்தலை சந்திப்போம் இருக்கிறோம் என்றும் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கப் போகிறது என்றும் வரலாற்றை நாம் புரட்டி போடுவோம் என்றும் கூறினார். நமது கட்சியில் மூத்தவர்கள் இல்லையா, எப்படி மேலாண்மை செய்வீர்கள் என கேட்டார்கள். திமுகவில் KN நேரு இருக்கிறார். அவர் 9 தேர்தலை சந்தித்திருக்கார் என்றும் 5 முறை வென்றிருக்கார் என்றும் அவ்வளோ சீனியர் தனது மொத்த அனுபவத்தையும் தனது குடும்பத்தையும் சேர்த்து சார்பில் தான் பயன்படுத்தியிருக்கிறார் என்றும், திமுகவில் யாராவது ஒரு சீனியர் அவர்களின் அனுபவத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தியவர் யாராவது இருக்கிறார்களா என கேட்டபொழுது, நம் எல்லாருக்கும் இதுபோல் தேர்தல் கரூர் சம்பவத்தின் போது தலைவர் விஜய் தவிர்த்த தவிர்ப்பு நாங்கள் யாரும் அதை மறக்க முடியாது என்றும், ஒரு நல்லவர் அரசியலுக்கு வந்துள்ளார் என்றும், களம் தவாக பக்கம் உள்ளது என்றும், இப்படி ஒரு மக்கள் வரவேற்பு எந்த தலைவருக்கும் கிடையாது என்றும், யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது என மக்களுக்கு தெரியும் என்றும், நல்லவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என்றும், 2026 முன்னுதாரணமாக அரசு அமையும் என்றும், அமைச்சரவையில் யார் யார் உட்கார வேண்டும் என்று, எந்த துறைக்கு யாரை அமைச்சராக வேண்டும் என்று தலைவர் விஜய்க்கு தெரியும் என்று CDR நிர்மல்குமார் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி கவனித்துள்ளார் என்றும், எங்களை எப்படி கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்றும், அதேபோல் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு துறையும் கவனிப்பார் என்றும், 2026 நமது ஆட்சிதான் வரப்போகிறது என்றும், மக்கள் தயாராகி விட்டார்கள், தைரியமாக போய் வேலை செய்யுங்கள் என்றும் விசில் பறக்கும் என CDR நிர்மல்குமார் பேசியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி அமையும் என கட்சி தொண்டர்கள் சிலர் எதிர்பார்த்த நிலையில் அதிமுக தரப்பிலும் காங்கிரஸ் தரப்பிலும் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் இன்று தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவை பினாமி ஆட்சி என்று பேசியது அதிமுகவுடன் கூட்டணி அமையாது என்று தெரிந்துவிட்டது. அதற்கு முன்னதாகவே காங்கிரஸ்க்கு கொடுத்த ஒரு வாய்ப்பும் முடிந்துவிட்டது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தனித்து போட்டியிடும் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் அமைச்சரவையை பற்றி எல்லாவும் தவாக நிர்வாகி CDR நிர்மல்குமார் பேசியது தவாக தொண்டர்கள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா தோப்பாங்கிறா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.